கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த லெந்து கால தியானத்தின் இந்த நாளுக்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிற தலைப்பு மௌனம். வாழ்க்கையிலே மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த ஒரு கிருபை பேசுகிற திறன். உலகத்தில் எல்லாரும் பேசுகிறார்கள். குழந்தை பிறக்கும் பொழுதே சத்தமிட்டு அழுது கொண்டே பிறக்கிறது. பிள்ளை பிறக்கும் பொழுது அழவில்லை என்றால் அதை கவனிக்கிற மருத்துவருக்கும் அது வருத்தமாகும், பெற்றோருக்கும் வருத்தமாகிவிடும். பேசுகிற திறன் என்பது ஆண்டவர் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த விசேஷித்த கிருபை. உலகத்தில் மக்கள் ஏன் போராடுகிறார்கள்? தங்கள் உரிமைகளுக்காய் குரல் கொடுக்கிறார்கள், சத்தமிடுகிறார்கள், நீதிமன்றத்தில் வழக்காடுகிறார்கள். ஏன்? தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் நியாயம் கிடைக்க போராட வேண்டிய ஒரு இடத்தில் மௌனமாயிருந்தார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 61வது வசனம். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது மௌனமாயிருந்தார். ஆண்டவர் இயேசு நியாயம் விசாரிக்கப்பட பிரதான ஆசாரியனிடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார், அதிபதியினிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறார். மாறி மாறி அவரை நியாயம் விசாரிக்கிறார்கள். இங்கும் அங்குமாய் அலைக்கழிக்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசு எல்லா இடத்திலும் தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லவே இல்லை. இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. ஆண்டவர் ஏன் மௌனமாயிருந்தார்? அவர் ஏன் பேசியிருக்கக்கூடாது? ஆண்டவருக்கு தெரியும், தான் பேசினாலும் தன் நியாயம் எடுபடாது. இது முதலாவது காரணம். 2வது, அவர் பேசக்கூடாது. ஏனெனில் அவர் கடந்து செல்கிற உபத்திரவத்தின் பாதை பிதாவின் சித்தப்படியான உபத்திரவம். இதை சகித்தே ஆக வேண்டும். இந்த பாதையின் வழி சென்றே ஆக வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு மௌனமாயிருந்தாராம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கடந்து செல்கிற கஷ்டமான பாதைகள், சங்கடமான நேரங்கள், அவமதிக்கப்படுகிற நேரங்கள், நிந்திக்கப்படுகிற நேரங்கள், உங்கள் நியாயம் எடுத்து போடப்பட்டிருக்கிற நேரங்களில் எல்லாம் நீங்கள் கூட மௌனமாய் இருக்க பழகுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு எந்த இடத்திலெல்லாம் மௌனமாயிருந்தார்? 3 வேத பகுதியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, போர்ச்சேவகர்கள் தன்னை அடித்த பொழுது ஆண்டவர் மௌனமாயிருந்தார். ஒரு மனிதரை இன்னொருவர் அடிக்கிறார் என்றால், நியாயமின்றி அடிக்கிறார் என்றால், அடி வாங்குகிறவர்கள் என்ன செய்வார்கள்? திருப்பி அடிப்பார்கள், அல்லது ஏன் என்னை இப்படி அடிக்கிறாய் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்ட பொழுது அவர் மௌனமாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 26:67. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். எவ்வளோ ஒரு அவமானமான சூழ்நிலைமை! முகத்தில் துப்புகிறார்கள், கன்னத்தில் அறைகிறார்கள், அவரை அடிக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, உம்மை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டினால் சொல்லும் என்று பரிகசிக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஞான திருஷ்டி இல்லையா? அவர் கண்களை கட்டிவிட்டு அவரை அடித்து, யார் அடித்தார் சொல்லும் என்று சொல்கிறார்கள். இயேசுவுக்கு தெரியாதா? உன்னை அத்திமரத்தின் கீழ் நான் கண்டேன் என்று நாத்தானுவேலுக்கு சொன்னவர் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய அசைவுகளையும் அறிந்திருக்கிறார், உட்காருதலை அறிந்திருக்கிறார், எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இரட்சகரை பார்த்து, ராஜாவை பார்த்து, உம்மை அடித்தவன் யார்? ஞான திருஷ்டினால் சொல்லும் என்று பரிகசித்து கேட்ட பொழுது ஆண்டவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. இட் ஷோஸ் ஹிஸ் ஹியூமிலிட்டி. அது அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. இட் ஷோஸ் ஹிஸ் ஒபீடியன்ஸ். அது அவருடைய கீழ்ப்படிதலை காட்டுகிறது. பிதாவே, நான் ஏதும் மாறு உத்தரவு சொல்ல முடியாது, சொல்ல விரும்பவும் இல்லை. ஏனெனில் நான் நிறைவேற்றுவது உம்முடைய சித்தம். என்னுடைய வரங்களை எல்லாம் நான் இப்பொழுது செயல்படுத்த முடியாது என்று ஒரு மனிதனாயிருந்து அந்த அடிகளை தாங்கிக் கொண்டு மௌனமாயிருந்தார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நானும் மனிதன் தானே, நானும் மனுஷித்தானே, இப்படியெல்லாம் என்னை பேசும் பொழுது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் பேசிவிட்டேன், நான் செயல்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். கிறிஸ்துவின் மௌனம் உங்களுக்கு ஒரு பாடமாகட்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார்.
நீ அவமதிக்கப்படும் பொழுதும் நிந்திக்கப்படும் பொழுதும் உன் ஆண்டவர் இயேசுவைப் போல மௌனமாயிரு. சகோதரிகளே, ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால் உங்கள் புருஷன் உங்களை அடிக்கிறார், உங்கள் குடும்பத்தார் உங்களை மனம் நோகும்படி பேசுகிறார்கள். பரவாயில்லை மகளே, நீ ஆண்டவருக்காய் சகித்துக்கொள், ஆண்டவருக்காய் தாங்கிக்கொள். உன்னை அடித்த அதே கரங்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய வேதத்தை சுமக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் வரும். அது வரைக்கும் நீ மௌனமாயிரு. உன் தேவன் உனக்காக நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக, ஆண்டவருக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் மௌனமாயிருந்தார். பொதுவாக ஒரு நீதிபதியின் முன்பு நிற்கும் பொழுது இரு தரப்பினரும் என்ன சொல்லுவார்கள்? தங்கள் நியாயங்களை எடுத்து சொல்வார்கள். தங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று தெரியும் பொழுது தங்கள் நீதியை எடுத்து பேசுவார்கள். ஆண்டவர் இயேசுவை ஓரிடத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது மௌனமாயிருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் ஓரிரு வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 27:17 பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். பிலாத்து ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்கிறான். உங்களுக்கு நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசையோ கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவையோ? மக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், பரபாசை விடுதலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும் என்று. சரி, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவரை சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சிலுவையில் அறைய வேண்டும். இது ஒரு ஆக்கினை தீர்ப்பு. ஒரு தவறு செய்து பெரும் பாதகம் செய்த ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஆக்கினை தீர்ப்பு தான் சிலுவை மரணம். ஆனால் இங்கேயோ அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு தனக்காக வழக்காடவே இல்லை. என்னை ஏன் சிலுவையில் அறைகிறீர்கள்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கவில்லை. ஜனங்களை பார்த்து உங்களுக்கு நான் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், நீங்கள் ஏன் எனக்கு இந்த தீர்ப்பளிக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. கேட்க வேண்டுமென்றால் அவர் கேட்டிருந்திருக்கலாம். தனக்கு ஆக்கினை தீர்ப்பு அளிக்கப்பட்ட பொழுது அவர் மௌனமாயிருந்தார். யோபுவை குறித்து வாசிக்கிறோமே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் வாயினால் பாவம் செய்யாத யோபுவை போல நீங்களும் மௌனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநீதி இழைக்கப்படுகிறதா? தண்டனை கொடுக்கப்படுகிறதா? மௌனமாயிருங்கள். ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி சீக்கிரத்தில் நீதி செய்வார், நியாயம் செய்வார். 3ஆம் நாள் கிறிஸ்துவை உயிர்த்தெழ வைத்த அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் சீக்கிரத்தில் ஒரு நீதியை செய்வார், நியாயத்தை செய்வார். பொறுமையாய் காத்திருங்கள். மூன்றாவதாக, கிறிஸ்து இயேசு அவமதிக்கப்பட்ட பொழுது மௌனமாயிருந்தார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகிறார். வழியே செல்லுகிற மக்கள் எல்லாரும் பார்த்துவிட்டு பேசாமல் செல்லலாமே தானே. எல்லாரும் அவரை அவமதிக்கிறார்கள், எல்லாரும் அவமானமாய் பேசுகிறார்கள். கூடவே அவரோடு கூட சிலுவையில் தொங்கின இன்னொரு கள்வனும் கிறிஸ்துவை அவமதிக்கிறார். என்ன அவமதிக்கிறார்? வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 23:35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். 39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அதிகாரிகள் இகழுகிறார்கள், ஜனங்கள் இகழுகிறார்கள், கூடவே சிலுவையில் அறையப்பட்ட கள்வன் இகழுகிறான். அவன் யார்? கிறிஸ்துவை இகழுவதற்கு. நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா என்று சொல்லுகிறார்கள். நீ கிறிஸ்துவானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கள்வன் பரிகசிக்கும் பொழுது யாரை பரிகசித்தான்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரனை பரிகசிக்கிறான். ஆண்டவர் திரும்பி பார்த்திருந்தால் ஒரே நிமிஷத்தில் அவனை என்னவென்றாலும் செய்திருக்கலாம். இயேசு அப்படி செய்யவில்லை. அவர் அவமதிக்கப்படுவார் என்று தீர்க்கன் ஏசாயா அழகாய் எழுதி வைத்தார். என்ன சொன்னார்? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்ட பொழுது மௌனமாயிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து தான் அடிக்கப்பட்ட பொழுது மௌனமாயிருந்தார். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது மௌனமாயிருந்தார். அசட்டை பண்ணப்பட்ட பொழுது, அவமதிக்கப்பட்ட பொழுது மௌனமாயிருந்தார்.
இந்த நிகழ்வு உங்களுக்கு சொல்லுகிற பாடம் என்ன? வாழ்க்கையில் என்ன வேண்டுமானால் வரட்டும், நியாயம் எடுபட்டு போன சூழ்நிலைமை கூட வரலாம். ஆனால் உங்கள் மௌனம் இருக்கிறதே, அதுதான் 1000 வார்த்தைகளை விட வல்லமை உள்ளது. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறதே. there is power in silence. மௌனமாயிருங்கள், ஒரு ராஜா உங்களுக்கு நிச்சயமாய் நீதி செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் ராஜாதி ராஜாவாயிருந்தும் தேவனுடைய மைந்தனாயிருந்தும் இந்த பூமிக்கு ரத்தம் சிந்தி எங்களுக்காய் மரிக்கும்படி நீர் அனுப்பி கொடுத்தீர். அதற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்ட பொழுது மௌனமாயிருந்தார். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது மௌனமாயிருந்தார். அசட்டை பண்ணப்பட்டு அவமதிக்கப்பட்ட பொழுது மௌனமாயிருந்தார் என்று நாங்கள் தியானிக்கிறோமே. அவர் பேசாமல் இருந்தார், அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறதே. இந்த மௌனத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. எல்லா இடத்திலும் பதிலுக்கு பதில் பேசாதபடி, கூக்குரல் இடாதபடி, நியாயத்திற்காய் கதறாதபடி, தேவனே நீதி செய்கிற ஒரு தேவன் உண்டு என்று உங்கள் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்து ஆண்டவரே உமக்காய் காத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் கிரியை செய்கிற தேவன். யாராவது அநியாயமாய் உபத்திரப்படுத்தப்படுவார்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே. அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்யுங்க. அவங்க முழு குடும்பமும் ரட்சிக்கும்படி அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. மௌனத்தை அவர்கள் காத்துக்கொள்ள அவர்களை உம்முடைய வல்லமையினால் இடை கட்டும்படியா ஜெபிக்கிறேன். இது மனுஷ வல்லமையினால முடியாத ஆண்டவரே, உங்களால் மாத்திரம்தான் முடியும். உங்கள் ஜனத்தை பலப்படுத்துங்க, உங்கள் ஜனத்தை ஆசீர்வதிங்க. இந்த நினைவோடு கூட இந்த நாளை உங்களுடைய பிள்ளைகள் துவங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து சென்றிருக்கிறார். பாடுகளை சகித்தார், உபத்திரவங்களை சகித்தார், அவமானங்களை சகித்தார். எல்லா நிலைமையிலும் பேசாமல் இருந்தது போல நீங்களும் கூட பேசாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், மௌனமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். there is power in silence. இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.